ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ என்ன இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வாவ், பிஸ்கெட். ஸோ மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கோம், ஏன்னா அதில் தான் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். அது மேலே என்னோடய ஹோம்மேட் கருவேப்பிலை சட்னி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன் சைடில் ஃபுல்லாக சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பஜ்ஜிக்கு கலந்துக்கிற மாதிரி நல்லா பேட்டர் மிக்ஸ் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது சூப்பராக மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ சூப்பரான சுவையான மேரி பஜ்ஜி ரெடி. வாவ், பாப்பா ரியாக்ஷனே வில்லங்கத்தனமா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நிஜமாவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சைடு மட்டும் சட்னி வச்சுருக்கோம், நீங்கள் 2 சைடு வச்சு பாருங்கள், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.